சிவாய நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை பார்க்கையில் வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் காலை மணி 11:07 மிதனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். நம்மளோட கோயில்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கோவில்களில் வாக்கிய கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ உங்களோட ராசிக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 2026 மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் அங்கே பூஜை புனஸ்காரங்கள் நடந்துகிட்ருக்கும். நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி ஃபாலோ பண்ணுறேன். திருக்கணிதப்படி தான் தனி மனிதர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி என்று குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மிதுன ராசியிலிருந்து. அதாவது உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனக்கு பாக்கியஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தற்பொழுது அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். இது மிகப்பெரிய வரவேற்கப்படக்கூடிய ஒரு குரு பயிற்சின்னு சொல்லணும். 12 ராசிகள்லேயே முதல் தரமான யோகம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாக்கா இந்த விருச்சிக ராசிக்கான நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 1.5 வருஷ காலகட்டங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து நட்டம், அவமானம், விரயத்தை சொல்லக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருந்தார். கடந்த 1.5 வருஷ காலம் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணும். வண்டி வாகன தடைகள் கூட ஏற்பட்டிருக்குன்றதான் உண்மை. அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களோட கஷ்டத்தை சொல்லி மாளாது. 8ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே நட்டம், அவமான, விரயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நட்டம், அவமான, விரயத்தெல்லாம் சந்திருக்கணும். அதெல்லாம் கடந்த இந்த வர குரு பயிற்சியோட முடிஞ்சு போச்சுங்க. இப்போ வருகின்ற குரு பயிற்சி 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வாரி வழங்க போகிறார். உங்களுக்கு யோகாதிபதியானவன் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாதுங்க. அப்போ தன்னோட ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்தில் உதயமாகனால நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு மனைவாசல் வாங்குவதற்கும், வீடு மனைவாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னா இந்த நேர காலகட்டம் தான். அப்போ இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறது தந்தை வழி சொத்து சோகனால ஆதாயங்கள் ஏற்படணும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள், நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து சோகங்கள், நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களை இந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. அப்போ 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூலை வரலும் ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்களாக இந்த நேரம் காத்துட்ருக்கு. அப்போ இந்த குரு பகவான் இருக்க இடத்த காட்டிலுமே பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கறனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. இது நாள் வரலும் இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு யோசனையோடு இருந்த உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறனால தெளிவான சிந்தை பிறக்கும். நல்லதே சிந்திப்பீங்க, நல்லதே நடக்குன்றுவீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியை பெறும். எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கிறதுக்கான காலகட்டங்கள், நினச்சதெல்லாம் சாதனை பண்ணுறக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் முகத்திலேயே ஒரு தேஜஸ் தெரியறதை பார்க்க முடியும். பயம் உணர்வுகள் நீங்கக்கூடிய விதிகள் உருவாகும். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி எனக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டா செரிக்கலை, ஜீரணமாக மாட்டேன்ற மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் கடந்த 1.5 வருஷம் இருந்திருக்கும். இனிமேல் உங்களோட உடல் சார்ந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர போகிறீங்க. முழுமையாக குணமடையக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. அதனால் தெளிவான சிந்தைகளும் தெளிவான மனநிலையும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அடுத்ததான் இந்த குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு படம் இருக்குங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்றது விதிங்க. இப்போ இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அப்போ இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்த்தால் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். வெற்றியை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டுன்றது தான் விதி.
உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு இணக்கமான சூழல்கள், இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம்ன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். அவர்னால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் உண்டு அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அடுத்து இந்த குருவின் பார்வை 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார், 9ஆம் பார்வையாக. இப்போ விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. இப்போ தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் உருவாயிடுச்சு. தந்தை வழி சொத்து சோகத்தினால கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எது இருந்தாலும் இந்த நேரத்தில் தந்தை வழி சொத்து சோகத்தினால இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சோகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது குலதெய்வ ஸ்தானம் அப்படின்னால குலதெய்வத்தின் பரிபூர்ண உங்களுக்கு அருள் கிடைக்கிறதுனால 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தையும் குறிக்கும். வெகு நாட்டில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு பிறக்குமா பிறக்காதான்னு தெரியல அப்படின்ற நோக்கி காத்துட்ருங்கன்னா கன்ஃபார்மாக இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உதயமாக போகுதுங்க. அப்போ இந்த நேர காலங்களில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த நேரத்தில் வளர்ச்சிகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளக்கும். உடலை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். கடந்த காலத்தில் தான் உடல் ஆரோக்கியமும் கெட்டு போய் மருத்துவ செலவுகள் அடைந்த காலகட்டங்கள் உண்டு. இந்த ஒரு வருட காலத்தில் அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். வீடு மனை வாசல், வண்டி வாகன சுகங்கள் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடு மனை வாசலும் வண்டி வாகன சுகங்களும் வாங்கக்கூடிய யோகங்களும் கட்டக்கூடிய யோகங்களும் வீடு கட்டக்கூடிய யோகங்களும் உண்டு. திருமணமாகாத நபர்களுக்கு உங்கள் ராசியை குரு பார்க்கறனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து பாருங்கள். அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்து குழந்தை பேருக்காக காத்திருக்கீங்கனாக்கா கணவன் மனைவி இருவர் ஜாதியும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியத்தை கொடுத்து ஏதாவது தோஷங்கள் இருக்கா, எந்த கோயில்களுக்கு போகணுன்ற மாதிரி பரிகாரம் கேட்டு செய்துட்டு கோயில் பரிகாரங்கள் மட்டும் செய்யுங்க. வேறு ஏதாவது இந்த வெளியே கொண்டு போய் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் தமிழகத்தில் பரிகாரம் அப்படின்னாக்கா அந்த பரிகாரத்தை பரிகாரம் செய்வதற்காக கோயில்கள் தான் பரிகாரங்க. இப்போ கோயில்களுக்கு போய்ட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டாலே அந்த பரிகாரத்துக்கு நிவர்த்தி. நாம் எந்த பிரச்சனையோ அது சார்ந்த கோயில்களுக்கு போய்ட்டு இருந்தாவே போதுமானதுங்க. அதை தெரியாமல் தான் நம்ம தடுமாறிட்டுருக்கோம். அதனால் எந்த கோயில்களுக்கு போகணுமோ அதை செய்துட்டிங்கன்னா குழந்தை பேர் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த நேரத்தில் 9ஆம் இடத்துல குரு இருக்கனால ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற மாதிரி தொழில் அபிவிருத்தி, பொருளாதார மேன்மை, வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் வளர்ச்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 9ஆம் இடம் என்பது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கிறனால இந்த நேரத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் வெளிநாடு வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால தெய்வீகத்தின் சிந்தனைகள் அதிகரிக்கும். கோயில்களுக்கு போகணுன்னு ஆசைகள் தோண்டும். உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரீங்க. அதே போல் நீர் ராசியிலேருந்து குரு பகவான் பார்க்கறனால நீர் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தால் வளர்ச்சிகள் எட்டும். வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் ஏற்படுறதை பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன்மீக சிந்தனையில் தலை தோங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கீங்க. எல்லாமே தெய்வம் தான் அப்படின்ற மாதிரி நம்பி இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த நேரத்தில் படிப்பில் ஓரளவுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். தெளிவான சிந்தை பிறக்கும். மறதிகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. படித்து முடித்த நபர்கள் நல்ல உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுதுன்று விதிங்க. படிப்புக்காக அயல்நாடு சென்று படிக்கக்கூடிய யோகங்களும் உருவாகுதுன்று விதிங்க. ஏற்கனவே கடன் இருக்கே சார், கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா கண்டிப்பாக கடன் படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்தளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சுன்று விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இடம் சார்ந்த விஷயங்கள் இடம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் அபிவிருத்தி பெறத்துக்கான காலகட்டம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி பெறத்துக்கான காலகட்டங்களாக இருந்துட்டுருங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டம். 9ஆம் இடத்துல குரு இருக்கனால அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.